ஹலோ கைஸ், நம்ம இப்போ ஹாக்கின்ஸ்க்கு போகிறோம். எஸ், இன்னைக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ஓட வால்யூம் 1 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த வால்யூம் 1 எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. வால்யூம் 1, வால்யூம் 2 அண்ட் வால்யூம் 3. வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா நவம்பர் 27 இந்தியாவிலையும், அண்ட் வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஈவினிங், அண்ட் வால்யூம் 3 பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஈவும் வருது. ஸோ இதில் இன்னைக்கு வால்யூம் 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வீடியோஸ். அந்த 4 வீடியோஸ்லையுமே பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட் வந்து எண்டிங்கில் வச்சுருந்தாங்க. அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ் கிளிக் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீசன் 4 எப்படி முடிஞ்சு அப்படின்னா, சீசன் 4 எப்படி முடிஞ்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இந்த ஹாக்கின்ஸ்லேயே வந்து 4 பிளவுகள் வருது, எட்ராக்ஸில் வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணி அப்சைட் டவுன்ஸ்க்கான வழியெல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான பெரிய வந்து டிசாஸ்டர் நடக்குது ஹாக்கின்ஸில். ஸோ அதுக்கப்புறம் உடனே எந்த ஆக்ஷன் நடக்காமல் சில பல வருடங்கள் லாஸ்ட்டாக லைக் ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ இயர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மிலிட்ரி டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அந்த வந்து பிளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சீல்டு வச்சு போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டரே. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப இதில் வந்து நம்ம ஹீரோஸ்லாம் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்களே. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களால முடிஞ்சப்ப ஓவர் டைம் த கிரால் அப்படின்னு சொல்லிட்டு அப்சைட் டவுனில் போயிட்டு வராங்க. எதுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா, அதாவது வெக்னா, அதாவது நம்பர் 1 வந்து உயிரோடு இருக்கானா இல்லை இறந்துட்டானா அப்படிங்கிறது தெரியாதுல்ல. ஃபைனல் ஸ்டேஜ் அதாவது சீசன் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் நான்சி ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவன் கீழே விழுந்துருப்பான், தப்பிச்சு போயிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த பிளவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ சில பேர் வந்து அது ஸ்டீவ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இறந்துட்டான் அப்படின்மா. பட் ஆனால் அவன் உயிரோடு இருக்கானா இல்லையானு தெரியாமல் இவங்க வந்து அதை வந்து ரிசர்ச் பண்ண போவாங்க. ஒவ்வொருத்தரையும் உள்ளே போய் பார்த்துட்டு வருவாங்க, அவனோட அடையாளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப ஒரு கிரால், அதாவது அங்கே தான் படமே அதாவது அங்கே தான் சீரிஸ் ஆரம்பிக்குது. ஸோ அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறப்போ சில பல விஷயங்கள் நடக்குது. என்ன அப்படின்னா, அதாவது நம்ம நான்சியோட தங்கச்சியான ஹாலியை கிட்னாப் பண்ணுறாங்க. அது கிட்னாப் பண்ணுறது யாருன்னா டெமோகார்கன். ஸோ அந்த டெமோகார்கன் எதுக்கு ஹாலியை கிட்னாப் பண்ணா, அண்ட் இதை வந்து எப்படி நான்சி அண்ட் 11 எல்லாமே சேர்ந்து அதை தடுத்தாங்க, அண்ட் அதை எப்படி காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வால்யூம் 1ஓட கதை. ஸோ இந்த வால்யூம் 1ல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது, அண்ட் இதோட செகண்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் நடக்குது. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மேக்ஸ் ரிட்டர்ன் வரா. மேக்ஸ் ரிட்டர்ன் எப்படி உயிரோட பொழைச்சி வந்துட்டானா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு கிடையாது. நான் ஃபுல்லாக ஸ்பாய்லர் கொண்டு வர விரும்பல. ஸோ நீங்கள் சீரியஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸ் எப்படி வருவா அப்படின்ட்டு. அண்ட் சீசன் 4ல் பார்த்தீங்க அப்படின்னாலே மேக்ஸ் வந்து இறந்துட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உயிரோட வந்திருப்பான். ஸோ உயிரோட வந்ததுக்கப்புறம் 11ஆல் அவனை வந்து காண்டாக்ட் பண்ண, அதாவது சைக்கிக்காக அவனால் காண்டாக்ட் பண்ண முடியாது. அது ஏன் அப்படிங்கிறது ஒரு ரீசனும் இந்த சீசன் 5ல் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 5 நெக்ஸ்ட்டு வால்யூம் 2, வால்யூம் 3 எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதையும் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, சீசன் 5ல் அதாவது நம்ம வந்து என்ன நினச்சிருப்போம், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்னாலே முக்கியமான பவர் 11ஆக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பட் சீசன் 5 வால்யூம் 1ல் எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து, இது மொத்த உலகத்தையும் காப்பாற்ற போகிறது 11 கிடையாது, வேறு யார் காப்பாற்ற போகிறா அப்படிங்கிறத ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பாங்க. எஸ், அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து சீரியஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அந்த ஸ்பாயில் பண்ண விரும்பவே இல்லை. ஸோ இது உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ட்விஸ்ட். நான் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இது. நம்ம எல்லாம் நினச்சிட்ருப்போம் இது ஒரு சும்மா ஒரு கேரக்டர், இதை வச்சு நம்ம அப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், எவ்வளோ நினச்சிருப்போம். பட் ஆனால் இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு பவரை கொடுத்து இந்த சீசன் 1, அதாவது சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் ஓரளவுக்கு சின்னதாகவே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு சீசன் 5 வால்யூம் 1 எண்டிங்கில் ஒரு மஜாவான ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் இன்னொரு கேரக்டர், அதாவது சீசன் 2ல் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் சீசன் 5ல் வராங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா நம்பர் 8. எஸ், சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கும். ஸோ என்னடா இவ்வளோ பவர் வச்சுருக்காங்க, ஜஸ்ட் ஒரு எபிசோட்லேயே முடிச்சிட்டாங்களே, இந்த கேரக்டர் கொண்டு வந்து பேஸ்டாக அப்போ நினச்சிருப்போம். பட் அந்த கேரக்டரை இங்கே கொண்டு வந்துருவாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து சூப்பர்மேன் படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு ஒரு பயங்கரமான பவர் இருக்கும். அவர்கிட்ட அந்த பவர் வச்சு நம்மளால் யாராலும் தடுக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் வந்தார்னா ஒரு மிலிட்ரியாக யாராலையும் தடுக்க முடியாது. பட் ஆனால் ஒருத்தர் தடுத்தார். யாருன்னா பேட்மேன். எப்படி தடுத்தார்னா அவர்கிட்ட கிரிப்டோனைட் இருக்குது. எஸ், சூப்பர்மேனுக்கு கிரிப்டோனைட்னா ப்ராப்ளம். அதே மாதிரி 11க்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இந்த பாஷை சொல்லணும்னா கிரிப்டோனைட். 11ஓட கிரிப்டோனைட்டை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா அந்த நம்பர் 8 வச்சு தான். ஸோ அந்த கிரிப்டோனைட்டை எப்படி கெடுக்கிறாங்க, அண்ட் நம்பர் 8 எப்படி 11 கண்டுபிடிக்கிறா, அண்ட் இதெல்லாம் சுற்றி தான் அந்த கதை போயிட்டு இருக்கும். ஸோ வால்யூம் 1, அதாவது சீசன் 5ஓட வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா பக்காவான எண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட்
சீசன் அது 4 எபிசோட் இருக்கு. 4 எபிசோட் எப்படின்னா, சூப்பரா போயிருக்கு. அண்ட் வால்யூம் 2 அண்ட் வால்யூம் 3க்கான பக்காவான ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட போட்டுருக்காங்க. அண்ட் இதுல எந்த விதமான எண்ட் கிரெடிட்ஸுமே இல்ல. லைக் போன தடவ சீசன் 3ல குடுத்த மாரி எண்ட் கிரெடிட்ஸுமே இல்ல. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சீசன் 5ல வால்யூம் 2 வரதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு வெயிட் பண்ற அளவுக்கு பொறுமை யார்ட்டயும் இருக்காது. ஏன்னா, அந்த மாரி ஒரு எண்டிங் இருக்கு. ஸோ நீங்க அந்த எண்டிங்க பார்த்தீங்கனாலே தெரியும். இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு டெவலப்மெண்ட்ட கடைசியில பார்த்திருக்க மாட்டீங்க, நெனச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த மாரியான ஒரு ட்விஸ்ட் எண்டிங்ல இருக்கு. ஸோ நீங்க சீசன் 5 பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உண்மையாலுமே சீசன் 5ல 2 வால்யூம் இருக்கு. ஸோ அதுக்காக கன்ஃபார்ம் வெயிட் பண்றோம். சீசன் ஃபர்ஸ்ட் வால்யூம் இஸ் ஜஸ்ட் அட் பிகினிங் தான். பிகினிங்கோட எண்டிங்கே மஜாவா முடிச்சுட்டாங்க. ஸோ வால்யூம் 2, வால்யூம் 3 வெயிட்டிங்ல இருக்கு. பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான மோர் வீடியோஸ்க்கான சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.